Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா Zebra 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபினான்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. லக்கி பாஸ்கரை தொடர்ந்து இந்த மூவி ஸ்கேம் பண்ணிருக்காங்களா, கேம் விளையாண்டுருக்காங்களாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சத்யதேவ், சத்யராஜ், காமெடியன் சத்யா, அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் அண்ட் நம்ம தாலி தனஞ்சய்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் இது. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சத்யதேவ் பாத்தீங்கன்னா பேங்க்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜரா நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணக்கூடிய ஒயிட் காலர் கிரிமினலாவும் இருக்காரு. அதே ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஹீரோனை பார்த்து பேசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு செக்கை மாத்தி ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டு 4 லட்சம் ரூபாய் நஷ்டமானதுனால அந்த ஆளுக்கு தெரியாம அந்த 4 லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணணும்னு நினைச்ச டைம்ல வில்லனோட 5 கோடி ரூபாய் பணம் காணாம போக அந்த பணத்தை யாரு திருடுனது, அதுக்காக வில்லன் கிட்ட ஹீரோ மாட்டிக்க 4 நாள் டைம் கேட்டு அந்த 5 கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்றதுக்குள்ள ஹீரோ ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அட் தி சேம் டைம் பேங்கை ராபரி பண்ணணும்னு சொல்லி 3 பேர் களத்துல இறங்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த 5 கோடி ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்தாங்களா, நம்ம வில்லன் அந்த பணத்தை யாருக்காக கொடுத்தாரு, எவ்வளவு பெரிய பவரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஹீரோவா செகண்ட் ஹாஃப்ல மாஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல பார்ட் 2க்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கணும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நடுவுல சத்யராஜ் பாத்தீங்கன்னா பாபாவை பலே கிளடிய நீங்கிற மாதிரி நிறைய தில்லுமுள்ளு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நோட்டபிளா கூடவே பாத்தீங்கன்னா காமெடிக்கெல்லாம் ஃபன்னா நீட்டா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் தரமா லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ப்ராப்பராவும் இம்பாக்ட்ஃபுல்லாவும் சத்யதேவ் அவரோட கம்பேக் கொடுக்குற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணி ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதை தாண்டி நோட்டபிளான பெர்ஃபார்மன்ஸ்ல தாலி தனஞ்சயா அடிச்சு தூள் கிளப்பி இருக்காருன்னு தான் சொல்லும். அவரோட வில்லத்தனத்துக்கு அளவே இல்லைங்கிற லெவலுக்கு அந்த கேங்ஸ்டர் ரோல்ல அவர் தவிர வேற யாரும் பண்ண முடியாதுன்னு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அந்த கேரக்டருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஃபினான்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமா தான். பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் லாஜிக்கலாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் எழுதாம விட்டுட்டாங்களும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கான்செப்ட், தீம், கண்டென்ட் எல்லாம் நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பேனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் ஒரு ஹைலைட்டை கிரியேட் பண்ணல. தெலுங்கு கமர்ஷியல் மாஸ் மசாலா சினிமா ஃபார்மேட்ல சாங், ஃபைட், ரொமான்ஸ் சொல்லி சீன் டு ஃப்ரேம், ஃப்ரேம் டு ஃப்ரேம் எல்லா விஷயத்தையும் ஓவரா ஸ்டப் பண்ணி திணிச்சதுனாலேயே படத்துல செகண்ட் ஹாஃப்ல மிகப்பெரிய ஒரு ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். லக்கி பாஸ்கர் மாதிரி கண்டென்ட் ஓரியன்டா ஸ்ட்ரெயிட்டா இவங்க சொல்ல நினைச்ச விஷயம் ஃபினான்ஷியல் கிரைம் டிராமாவா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும்னு நானுமே பர்சனலா ஃபீல் பண்ணேன். நம்ம பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஹாப்பி நியூ இயர் மூவி ஸ்டைல பேங்க் ராபரி பண்றேன்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல சொதப்பி உங்களை பயமுறுத்த வச்சிருவாங்க. பட் மூவியோட தேர்ட் ஆக்ட் ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி இன்ட்ரோல் பிளாக் சூப்பரான ஒரு ட்விஸ்ட் ஹைப்ல ஏத்தி விட்டு இருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல ஹீரோக்கு மட்டும் இல்ல வில்லனுக்குமே இது எல்லாமே தெரிஞ்சாலும் 10 தல மூவி ஸ்டைல்ல இங்க யாருமே ஹீரோ வில்லன் கிடையாது. எல்லாருமே கிரே ஷேடட் ஹீரோங்கிறத எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த ஜீப்ராவை மீன் பண்ணி 7ங்கிற லக்கி நம்பரை வச்சு பிளாக் அண்ட் ஒயிட் கேம் விளையாடுறதெல்லாம் தாண்டி செஸ்ஸுக்கு எதுக்கடா டைஸ்ங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணி காசை வச்சு இவங்க கேம் ஆடி லைட்டா சொதப்பிட்டாங்கிறது இந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல நீங்களுமே லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷனல் ட்ராக் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் எனர்ஜெட்டிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. அதை தாண்டி ஹீரோ வில்லன்னு சொல்லி எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் கதையும் கண்டென்ட்டும் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் தான் பண்றாங்களே தவிர கனெக்டபிளான கேரக்டரை ரியலிஸ்டிக்கா சொல்ல ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. படம் டெக்னிக்கலா பயங்கர பிரம்மாண்டமாவும் நீட்டாவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் சாங்ஸ் பெருசா மூவில எந்த ஒரு இடத்துலயுமே கை கொடுத்து இம்பாக்ட் அந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல ஹோல்டு பண்ணல. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஓகே டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் நான் லீனியர் நரேஷன்ல சில விஷயத்த மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பிளாஷ்பேக் கட்ல சொன்னது எல்லாமே ஓகே டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. மூவில எந்த ஒரு இடத்துலயுமே ஹை அண்ட் வா மூமெண்ட் இம்பாக்ட்ஃபுல்லா அட்ராக்டிவா இல்லாம போயிடுச்சு. ஆடியன்ஸ் கிட்ட ஈஸியா கிளாப்ஸ் வாங்கினாலும் எல்லாமே பிரிடிக்டபிளான டோன்ல இருந்தது தாங்க ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டையும் கொடுத்துச்சு இந்த மூவில. பட் இது எல்லாத்தையும் கமர்ஷியலா பண்ணி செகண்ட் ஹாஃப்ல சொதப்பி ஒரு ஸ்லோனஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. லாஜிக்கலா இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி ரைட்டிங்ல பெட்டரான ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் கொடுத்திருந்தா கிளைமேக்ஸ் இம்ப்ரெசிவோ டாப் நாச்சா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஏன்னா படத்துல அவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்கு. சப் ஸ்டோரிஸ் இவங்க ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. எல்லா கேரக்டர்ஸையும் பாதியில அங்கங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கனெக்டிங் டாட்ஸ் எங்கேயுமே கமா போட்டு கனெக்ட் பண்ணாம ஃபுல் ஸ்டாப் மாதிரி அப்படியே பேராகிராஃபா ஸ்கிப் பண்ணி தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க படத்துல நிறைய இடத்துல. படத்துல எல்லா விஷயமே ப்ராப்பரா நீட்டா இருந்தாலும் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இம்பாக்ட கொடுக்கலங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு நல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ற மாதிரியான இன்ட்ரோடக்ஷன், சஸ்பென்ஸ் ஃபேக்டர்னு நல்ல பில்டப் ஏத்தி இன்ட்ரோல ப்ராப்பரான ட்விஸ்ட்டை கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இருங்க பாய்னு ஹோல்டிங்ல போட்டு பேங்க் ஹெய்ஸ்ட் எல்லாம் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்றங்கிற பேர்ல கிளைமேக்ஸ்ல டைமிங் பார்த்து காலை வாரி விட்டுட்டாங்களேன்னு நீங்க ஃபீல் பண்ணாம இருந்தா சரிங்கிற மாதிரி தான் சொதப்பி வச்சிட்டாங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் பேன் இந்தியன் தமிழ் டப்டு மூவி தான் இந்த ஜீப்ரா. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் ரெடிஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.